இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு துறை சார்ந்து ஆய்வு செய்ய போறீங்கள்னு சொன்னால் உங்களுக்கு அந்த விடயங்கள் சார்ந்து தெரியாம இருக்கலாம். இந்த நூல்ல எந்த புத்தகத்துல என்ன விஷயம் இருக்குது, எந்த பத்திரிகையில் என்ன விடயம் இருக்குது, நீங்க தேடுற விடயங்கள் இருக்குது என்றதை இப்ப உங்களுக்கு தெரியுமே ஊடாக எங்களுக்கு தேவையான விஷயங்களை தேடி ஒட்டுமொத்தமாக பெறக்கூடிய மாதிரி. அதை நாங்கள் எங்களுடைய நூலகத்துக்குள்ளேயே அதை நாங்கள் நடைமுறைப்படுத்துறதுக்கான செயற்திட்டத்தை செய்து கொண்டிருக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் இப்போ ஒரு மீடியா சார்ந்த ஒரு இதை தேட போறீங்கள், ஒரு ஆய்வு செய்கிறீர்கள் என்றால் அது சார்ந்து எங்களுடைய நூலகத்தில் என்னென்ன விடயங்கள் தேவையா இருக்குதோ அதை நீங்கள் இப்போ ஒரு ChatGPT தேடுற மாதிரி நூலகத்திலேயே தேடி எடுத்துக்கொள்ளக்கூடியதா இருக்கும். அதை இப்போ நீங்க தேடணும்னா அந்த நூலின் பெயர் தெரியணும், அல்லது எழுத்தாளர் பெயர் தெரியணும், அல்லது அது அந்த கட்டுரை யார் எழுதின அந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சாதான், கட்டுரை என்னென்ன விடயங்கள் தெரிஞ்சாதான் நீங்கள் இப்போ எடுக்கலாம். ஆனா இந்த செயற்திட்டம் நாங்கள் ஒரு 70% மேல அதை முடிவடைந்துட்டு இன்னொரு 30% இருக்குது. அது நடைமுறைக்கு வந்துட்டா இன்னும் ஆய்வுக்கு பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். நாங்கள் இப்போ கூடுதலாக அடுத்ததாக நாங்கள் கூட எதிர்பார்க்கறது இந்த ஆய்வாளர்கள் மாஸ்டர் செய்கிறார்களோ, PhD செய்கிறார்களோ அல்லது ஸ்காலர்ஸ் நூலகத்தை பாவிச்சு கொள்ளலாம் தங்களுடைய ஆய்வு தேவைக்கு. மற்றது அவர்கள் செய்கிற ஆய்வு சார்ந்து வார விடயங்களையும் அதுக்கு ரெஃபரன்ஸா தேடி கண்டுபிடிக்கிற விடயங்களையும் நூலகத்துல ஆவணப்படுத்தி கொண்டு நூலகத்துல இருக்கிற விடயங்களையும் அவர்கள் அதை தங்களுடைய ஆய்வுக்கு பயன்படுத்தலாம். அதே வேளையில நூலகத்தை ஒரு கோஸ்ட் ஆர்கனைசேஷனா பயன்படுத்தி அவர்கள் இந்த ஆய்வு தேவைகளுக்கான நிதியை பெற்றுக்கொள்ளலாம். அவ்வாறு பலர் பயன்படுத்தி இருக்கிறார்கள். மார்க் ஃபெல்மோத் என்ற ஒரு அமெரிக்கர் கூட அவற்றுடைய PhD-யை நூலகத்துல புரொட்டஸ்டாந்து சார்ந்து நூலகத்துல தான் செய்திருக்கிறார். அப்படி பலர் தங்களுடைய ஆய்வு தேவைகளுக்கு நூலகத்தை பயன்படுத்தி அது சார்ந்து வார விடயங்களையும் அதை நான் ஒரு வேண்டுகோளாவே வைக்கிறேன். முக்கியமாக கல்வியாளர்கள், ஆய்வாளர்கள் அந்த விடயங்களை நாங்கள் செய்கிற பட்சத்துல அது இன்னும் தமிழ் சமூகத்துக்கு வலி சேர்க்கிறதாகவும் அது அவர்களுக்கு நன்மை பயக்கிறதாகவும் இருக்கும்.